ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல கஸ்தூரி இருந்துட்டு, அதுங்கலாம் போய் எங்கடா தங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கேயாவது அவங்க கிட்ட எங்கேயாவது போய் தங்குறதுக்கு என்ன அவ்வளோ பணம் என்ன கொட்டியா கிடக்குது. எங்கேயாவது நடு ரோட்டில் உட்காந்து பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகா இருந்துட்டு, நீங்களாம் மனுஷங்க தானா, உன் வயித்துல பிறந்ததை நினச்சி நான் வெக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்தியா, புருஷனோட 2 நாள் இருந்தியா, கிளம்புனியான்னு இருந்துக்கோ. தேவையில்லாம எங்கள பத்தியெல்லாம் பேசாத. ஏம்மா, கல்யாணம் தான் பண்ணிட்டு போயிட்டல்ல. அதுக்கப்புறம் எதுக்காகடி அந்த குடும்பத்த பத்தி ஏதாவது பேசினா அப்படியே பாஞ்சுக்கிட்டு வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் என் மாமா குடும்பம் தானே, அவங்க உங்களை விட ரொம்ப நல்லவங்க வேற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யார்? எங்களை விட அவங்க ரொம்ப உனக்கு நல்லவங்களா போயிட்டாங்களா? அந்த வீடு எங்கள் 3 பேருக்கும் சேர்ந்ததான். அவன் ஒருத்தனை எடுத்துக்கலான்னு பார்த்தா, நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கணும். ஏற்கனவே எல்லாத்தையும் குடிச்சு குடிச்சு அழிச்சு முடிச்சிட்டான். கடைசியில் இருக்கிறத அந்த வீடு மட்டும்தான். அந்த வீடையும் அவன் என்னைக்காவது குடிச்சு அழிச்சிருவானே. அதனால தான் நாங்கள் எல்லாத்தையும் அந்த வீட்டை முதல் கொண்டு எடுத்துக்கலான்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா, உனக்கு தான் அப்பா துபாயிலிருந்து நல்லா பணத்தை அனுப்புகிறாரு. நல்ல வீடையும் கட்டி வச்சுருக்காங்க. அவங்க இருக்கிறது அந்த மாதிரி ஒரு வீட்டில். அந்த வீட்டில் நீலாம் எவ்வளோ பெரிய வீட்டிலேருந்து வந்தவங்க. அவங்களே அந்த வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் போதும், அப்படியே போலீஸை கொண்டு போய் நிப்பாட்டிட்டீங்க. இப்போ அந்த வீட்டுக்கு சீல் வைக்கிற அளவுக்கு நீங்கள் விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.